நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம். கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும், மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது. நான் வாழும் வாழ்வே உனக்கா. என்ன சாந்தி, ஆளே காணோம் இந்த பக்கம். இன்னைக்கு மைனுக்கு லீவ் விட வந்து அந்த பக்கம் வந்திருக்கிற. ஆடா ஆமாக்கா, என்ன பண்ணுறது, அந்த பையன் 10வது படிக்கிறான். அவனுக்கு எல்லாம் பார்த்து பண்ணணும்ல பக்கத்தில் இருந்து. அதனால தாக்கா எங்கேயுமே வெளியில் வர முடியலை. சடங்கு முடிஞ்ச கையோட அப்போ அவன் பின்னாடியே சுற்றி தெரியல நானும். அது சரி, ஏல அவன் பாட்டுக்கு படிக்க போகிறான், நீ என்னல அவனுக்கு பக்குவம் பண்ணிட்டு தெரியுற? இல்லை அக்கு, அவன் படித்தான்னு வச்சுக்கவே சாப்பாடு தண்ணி எதுவுமே இருக்காது. அவன் பாட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பான். அதனால தான் அவன் அப்பப்போ டைமுக்கு நான் சாப்பாடு தண்ணி ஜூஸு காஃபி அப்படின்னு கொண்டு போய் கொடுத்துட்டு தெரிஞ்சேன். அதனால தான் எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு லீவு தானே அவனை சொல்லிட்டு வந்தேன். சரி ஓகே படிச்சுட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு அவன் கை பக்கத்துலேயே எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு வரேன், பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நானே. ஆமாம், இந்த பிள்ளைய படிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா தண்ணி சாப்பாடு எதுவுமே அதுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. என் பிள்ளையும் அப்படி தான், ரூமுக்குள்ளே போய் உட்காந்து புக்கை விரிக்கிறது தான், படிச்சுட்டே இருக்கு. நம்மளாம் கொண்டு போய் இந்தம்மா சாப்பிடுமா அப்படின்னு சாப்பாடு கொடுத்தா தான் சாப்பிடுது. இந்தம்மா தண்ணியை குடிமான்னா தண்ணியை குடிக்குது. எப்பா இந்த 10th பரிச்சை எப்போ தான் முடியுமோ தெரியல, ஒரே தலைவலியாக இருக்குது. இதில் வச்சுக்கிட்டு நம்மளே பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ பெருசாக அதை வளர்ந்தோம். அப்புறம் அத்தாச்சி சும்மாவா, 10th இல்லை இப்போ படித்தா தானே நல்ல மார்க் எடுக்க முடியும். அதனால தான் என் மருமக விழுந்து படிக்குது. நீங்கள் அதெல்லாம் சேவை பண்ண தான் வேணும். என் மருமகளுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. தாத்தா நல்ல மாமியா கறி தாத்தா. நீ வேணா உன் மருமக உட்காந்து சேவை பண்ணிக்கிட்டு என்னால முடியல, எனக்கு வயசாகதான் இல்லையா? அத்தாச்சி இந்த காலத்து பிள்ளைய நீ எக்ஸாமே விடு, நார்மலாகவே எங்கே சாப்பிடுதுங்க, நம்மளாம் உட்காந்து திணிச்சாதான் சாப்பிடுதுங்க. அப்புறம் படிச்சிச்சுன்னா அப்புறம் எங்கிட்ட சாப்பிடுங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் மைண்ட் நுழைஞ்சிருச்சுன்னா அதை அப்படியே மறந்துடுது. சாப்பாடு விளையாட்டு விஷயமா இருக்கட்டும், படிப்பு விஷயமா இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், எதுலையா வந்து சாப்பாடை மறந்துடுதுங்க. இந்த காலத்து பிள்ளை சாப்பிட மாட்டேங்குது, உடம்புல தெம்பும் இருக்க மாட்டேங்குது அத்தாச்சி. ஆமா ராக்கு, அதை சொல்லு. எங்களோட பிங்கிலாம் சாப்பிடுதா? ஒன்றும் சாப்பிட மாட்டேங்குது. 2 இட்லி 1 இட்லி 1 தோசை 2 தோசை இதுக்கு மேலே தாண்டவே மாட்டேங்குது. கேட்டோம்னா அந்த கொழுப்பு பிடிச்சது நான் டயட்டில் இருக்கேங்குது. என்னத்த சொல்ல. ஓ மேடம் டயட்டில் இருக்காளாமா? சரி விடுங்க அத்தாச்சி. அப்புறம் பெருசானா அதுகளே புரிஞ்சுக்குங்க. அப்புறம் சாப்பிட தானே வேணும், அப்புறம் உடம்பு ஹெல்த்தாக இருக்கணும்னா சாப்பிட தானே வேணும். அதிலே புரிஞ்சுக்குங்க. விடுங்க சின்ன பிள்ளை தானே. எங்க ராக்கு என்னத்தை புரிஞ்சுக்க போதோ தெரியல. இது 2 பற்றியும் நான் பயம் இல்லை ராக்கு, கவலையும் இல்லை. இந்த கடைசி பிறந்துட்டு என் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கு. சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே. அக்கா சின்ன பிள்ளை தானேக்கா, அதெல்லாம் பெருசாகும் போது அதுவே தெரிஞ்சுக்கும், எல்லாமே புரிஞ்சுக்கும். நம்மளே சின்ன வயசில் அப்படி தான் இருந்திருப்போம். நமக்கு யாருன்னா சொன்னாதான் தெரியும். சின்ன வயசில் எல்லாருமே அப்படி தாக்கா இருப்பாங்க. நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க. என்னமோ உமா, அது இப்போவே சாப்பிட்டு உடம்ப நல்லா தெம்பாக வச்சுக்கிட்டாதான் அது வயசுக்கு வரும்போது அதுக்கு பின்னாடி கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறது, பொம்பளை பிள்ளைன்னா வேறு என்ன, பார்த்து அதுக்கு தானே வளர்க்க வேண்டியது இருக்குது. அக்கா அதெல்லாம் சரியாயிருங்க, நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. சின்ன பிள்ளை தானே. இப்போ என்ன சின்ன பிள்ளை, 13 வயசு முடிஞ்சு 14 ஆக போகுது. அடுத்து இன்னும் 2 வருஷத்தில் அது உட்காந்துடும். இன்னும் சின்ன பிள்ளையாது அத்தாச்சி. நம்மளோட பிள்ளை எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலுமே, எத்தனை பிள்ளையா இருந்தாலுமே நம்மளுக்கு அதில் பார்க்கும்போது சின்ன பிள்ளையாக தான் இருக்கும். எவ்வளோ வயசானாலுமே அப்படி தான் பிங்கிக்கு எவ்வளோ வயசானாலும் நமக்கு அது செல்ல பிள்ளை தான், சின்ன பிள்ளை தான். விடுங்க அத்தாச்சி, அதெல்லாம் பழகிறோம். சரி ராக்கு. சரி எதனா சாப்பிட்றீங்களா? எதனா ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரவா? நல்ல வேலைக்கா, நீங்கள் என்னடா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கீங்களே, எதுவுமே தர மாட்டேங்கிறீங்களேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நானே கேட்கலான்னு பார்த்தேன், நீங்களே கேட்டியே. போங்கக்கா, ஏதோ சர்பத்து எதனா போட்டு எடுத்துகிட்டு வாங்கக்கா. இல்லைனா ஃப்ரிட்ஜில் எதனா மாசம் ஐஸாக இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க, குடிப்போம். ஏல உமா, சர்பத்துக்கு அப்புறம் மாசாவா இல்லை மாசாக்கு அப்புறம் சர்பத்தா? நீ என்னல வயிறு இது கர்மம், எல்லாத்தையும் சாப்பிட்ற நீ. இங்கே பாரு ராக்கு, எனக்கு அப்படிலாம் கிடையாது. என் வயிறு ரொம்பணும், அதுக்கு நான் நல்லா சாப்பிட்ணும். அது என்னன்னா நான் பார்க்க மாட்டேன். கஞ்சி கிடந்தா கூட நான் குடிச்சிருவேன். அப்படி தான் என் வயிறை ரப்பிப்பேன். வெயிலுக்கு என்ன குடித்தா என்ன, மாசா குடித்தா என்ன, இல்லை சர்பத்து குடித்தா என்ன, இல்லை லெமன் ஜூஸ் குடித்தா என்ன, எல்லாம் வயிற்றுக்குள்ளே தானே போகுது. எல்லாத்தையும் சேர்த்து குடிப்போம். அடி பேதியில் போவா, எல்லாத்தையும் சேர்த்து குடித்தா கலைக்கிறோம்ல வயிறு. அப்புறம் நீ பாத்ரூமுக்கு தான் போகணும். என்ன சொல்கிற ராக்கு? ஆமாம், இது வேற இருக்குல்ல. வெயில் காலத்தில் சும்மாவே சூட்டை கிளப்பி விடுது. இதில் எல்லாத்தையும் குடிச்சு வைத்தியத்தை கிளக்கிச்சா என்னன்றது? அடிச்சு வாய மூடு, பள்ளி ஏதாவது உள்ள பிறப்புது. சரி பரவாயில்ல, அது குடிச்சதுக்கு அப்புறம் தானே, அது என்னமோ அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் போங்கக்கா, போய் எடுத்துகிட்டு வாங்க. திருந்தவே திருந்தாது. சரி இருங்க,
நான் போய் எடுத்துட்டு வரேன். உங்கள் பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தாக இருக்குது எனக்கு. யார் ஃபோனில்? எங்கள் அக்கா தான் கூப்பிடுது. அதான் என்னடா நான் காலேருந்து கூப்பிடலேன்னு பார்த்தேன். என்ன தாச்சி, பெரிய தாச்சியா? ஆமால ராக்கு, இரு பேசிட்டு நான் போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் பேசுங்க தாச்சி, உள்ளே தானே இருக்குது, நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் பேசுங்க. சரி ராக்கு, உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்குது. சரி சரி தாச்சி. ஹலோ அக்கா, சொல்லுக்கா. என்ன கோமு, வேலையாக இருந்தியோ? ஃபோன் எடுக்க எவ்வளோ நேரம் ஆச்சு? இல்லை உமா வா, உனக்கு தானே ஜூஸ் வேணும்னு சொன்னேன், மரியாதையாக வா, 2 பேரும் போடுவோம். நீ போய் போட்டு வாழ, நான் இங்கே உட்காந்துருக்கேன். அடிச்சு கொண்டு விடுவேன், மரியாதையாக வந்துரு. மலர் பிங்கிலாம் உள்ளே தானே இருக்குது, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, போய் கேளு போ. ஆனால் ஓசியில் உடம்பு வளர்க்கணும், ஆனால் உடம்பு விளையாது. சீப்பா. ஆனால் இல்லை வேலைலாம் இல்லைக்கா. சாந்தி, உமா, ராக்கு எல்லாரும் வந்தாங்க. சரி அதான் ஜூஸ் போடலான்னு சொல்லி பேசியிருந்தோமா, நீ கரெக்டாக ஃபோன் பண்ணேன். அதனால் ராக்கு நான் போய் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதான் விவரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஃப்ரிட்ஜில் இருக்கும் எடுத்து போடு அப்படின்னு. அதனால தான் ஃபோன் எடுக்க லேட் ஆயிடுச்சுக்கா. சொல்லுக்கா, பயலு என்ன பண்ணுறாங்க? அப்படியா, சரி சரி கோமு, பயலுகளாக அந்த தான் இருக்காங்க. நாளைக்கு தான் வரேன்னு சொன்னாங்க, நானும் வரேன் அவங்களோட. ஆமாம், காய் சொன்னா 11th 12th எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி சொன்னா. அப்புறம் என்ன லீவு தானே, வந்து இருக்க வேண்டியதானே அவங்க, ஏன் வராமல் கிடக்குறானுங்க? இல்லை கோமு, எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு தான், ஆனால் அடுத்து 12th, அதனால் அவங்களுக்கு கிளாஸ் வைக்கிறாங்க. திங்கள்லேருந்து வெள்ளி வர கிளாஸ் போகிறாங்க, ஸ்கூல் மாதிரி தான் போயிட்டு வராங்க. காலைல போயிட்டு 3 மணிக்கு வராங்க. சனி ஞாயிறு மட்டும்தான் லீவு, அதனால தான் நாளைக்கு போகலான்ட்டு இருந்தோம் நாங்கள். நாளைக்கு வரோம் கோமு. அட ஆமாம், 12வது கிளாஸ் வைப்பாங்களோ, அது எனக்கு ஞாபகம் இல்லைக்கா. சரி சரி, நாளைக்கு வாங்க, வந்து இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை போகலாம். ஆமாம் கோமு, எங்கே நாங்கள் தான் வரோம் உங்கள் வீட்டுக்கு, எங்கே நீங்கள் வரையில எங்கன்னா எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து எட்டி கூட பார்க்குறதில்ல. என்னக்கா இப்படிலாம் சொல்கிறேன்? நான் எப்போக்கா வராமல் இருந்திருக்கேன்? இப்போ இது வயசுக்கு வந்தனால எங்கேயும் வெளில போக முடியலக்கா, அதை விட்டுட்டு, அதனால தான்க்கா வர முடியல. சரி சரி கோமு, தெரியாதா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி சரி, நாளைக்கு வரேன். என்ன கோமு? சரி சரிக்கா. இங்கே காய் உங்க ஸ்கூலுக்கு போயிடுச்சா? இல்லைக்கா, அவளுக்கும் எக்ஸாம் நடக்குதுல்ல, எக்ஸாம் படிக்கிறதுக்கு 2-3 நாள் லீவு போல். இதுக்கப்புறம் திங்கக்கிழமை தான் எக்ஸாமா, இந்த படிச்சுக்கிட்டு இருக்கு. பிங்கியும் வீட்டில் தான் இருக்குது, ஸ்கூலுக்கு போல், எல்லாரும் உள்ளே தான் இருக்காங்க. அப்படியா, சரி சரி கோமு. எங்கள் வித்யா காலேஜ் போயிடுச்சா கோமு? போயிட்டாக்கா. என்னமோ எலெக்ஷன் இருக்குன்னு சொன்னா, அதுதான் எலெக்ஷனில் நிற்குதான் பிள்ளை, அதனால தான் சீக்கிரமே போயிடுச்சு. குன்றக்குடிலாம் போயிட்டு அப்படியே காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இந்நேரம் காலேஜ் போயிருக்குன்னு நினைக்கிறேங்க்கா. ஆமாம், இவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அக்கா எலெக்ஷன் இன்னைக்குன்னு சொல்லி ஏதோ ஸ்டேட்டஸ் பண்ணணும் எதுவும் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியா, சரி சரி, பிள்ளை வீட்டுக்கு வந்தோடனே ஃபோன் பண்ண சொல்லு. சரி சரிக்கா. இந்தாங்க சாந்தி அக்கா, இந்த உமா எடுத்துக்க. இல்லை, ஒரு ஜூஸ் போட உனக்கு எவ்வளோ நேரமாக நீயும் ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்க? இங்கே உமா எட்டிக்கிட்டு மிதிச்சுன்னு வச்சுக்க, அந்த அக்கில் காம்பவுண்டை தாண்டி அடுத்த வீட்டில் போய் விழுந்துருவ பார்த்துக்க. கஷ்டப்பட்டு போய் ஜூஸ் போட்டு எடுத்து வரேன், உட்காந்துக்கிட்டு சவுடாலா பேசுகிற, உனக்கெல்லாம் ஜூஸ் கிடையாது போல. சரி சரி ராக்கு, கோவப்படாத, சும்மா கேட்டேன். ஆரஞ்சு ஜூஸா போட்டு வந்த? ஆமாம். ஏன் வேணாமா? வேணாட்டி விட நாங்கள் குடிச்சுக்கிறோம். நான் எப்போ வேணான்னு சொன்னேன், குடிக்க தீனி பண்ணாரன். சிப்பா இந்தாங்க அத்தாச்சி. குடுமா. அப்புறம் கோமு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுக்கா, என்ன விஷயமா இருந்தாலும். ஏன் தயங்குற? இல்லடி, தயங்கலை, இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்கு உங்ககிட்ட அதை சொல்கிறதுக்கு. பரவாயில்ல சொல்லு. இல்லை கோமு, தம்பி ஃபோன் பண்ணியிருந்தான். எந்த தம்பிக்கா? என்னடி எந்த தம்பின்னு கேட்குற? வேற யாரு, நம்ம தம்பி சரவணன் தான் கால் பண்ணியிருந்தான். என்னது சரவணனா? அப்படின்னா எனக்கு யாரையும் தெரியாதேக்கா, அப்படிலாம் தம்பிலாம் எனக்கு இல்லையேக்கா. என்னடி கோமு இப்படி பேசுகிற? நமக்கு இருக்கிற ஒரே ஒரு தம்பி, அவனை நம்ம எவ்வளோ தவம் இருந்து அம்மா அப்பா பெற்றாங்க, எப்படி பார்த்துக்கிட்டோம் அவனை. இப்போ என்னடி அவன் இல்லைன்ற மாதிரி பேசுகிற நீ? அக்கா இங்கே பாரு, உங்ககிட்ட கோவப்பட்டு பேசுறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. ஆனால் உங்ககிட்ட கோவப்படுறனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ எந்த தப்பும் பண்ணலை. நீ அவன் பேசினான்னு நீ இப்போ வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்க பாத்தியா, அதுதான் பெரிய தப்பு. அவன் பேசுகிறான், அவன் கூட பேசுகிறான்னா நீ உன் கூட வச்சுக்கோ. எனக்கு அவனோட சாவகாசமே தேவையில்லைக்கா. அதனால தானேக்கா நான் இங்கே இவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்கிறேன். எனக்கு அவன் ஒட்டு வேணாம், உறவு வேணாக்கா. அவன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான், எதை பற்றியுமே எனக்கு தெரிஞ்சுக்கவே வேண்டியதில்லைக்கா. உங்ககிட்ட பேசுகிறான்னா நீ சந்தோஷமாக பேசு, பழகு, என்ன வேணால் பண்ண. அவன் வீட்டுக்கு நீ போ, அவன் வீட்டுக்கு அவன் வரட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்கிட்ட அவன் வரக்கூடாது, அவ்வளோதாக்கா. என்ன கோமு இப்படி பேசுகிற? எடுத்தறிஞ்சு அவன் மேலே தான் இந்த தப்பு இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. எல்லாம் அந்த பொண்ணு பண்ண தப்பு தான். அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஃபோன் பண்ணி ஒரே புலம்புறான் கோமு. எங்கள் அக்காவை பார்க்க முடியல, என் அக்கா பசங்களுக்கு எதுவும் செய்ய முடியல, சடங்கு வச்சுருக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. என் மருமகளுக்கு யாருக்குமே என்னால் எதுவுமே பண்ண முடியலை. நான் அக்காவை பார்க்கணும், நான் உடனே வரேன் அப்படி இப்படின்னு என்கிட்ட அழுதான் கோமு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அக்கா மறுபடியும் சொல்கிறேன், என்கிட்ட அவனை பற்றி பேசி வாங்கி கட்டிக்கிட்டு போயிடாத சொல்லிட்டேன். அவன் அழுகுறான், அவன் மேலே தப்பு இல்லை, எல்லாம் எனக்கும் தெரியும் சரியா.
ஆனால் அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு அவன் பின்னாடியே போனான்ல, என் சொத்தப்புறம் எழுதி வாங்கிட்டு. என் சொத்து பணம் தான் பெரிய விஷயமே இல்லைக்கா. என் புருஷன் இப்போ மகாராணி மாதிரி வச்சிருக்காப்புல என்னைய. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. இப்போ எவ்வளோ சொத்து போச்சோ அதை விட டபுள் மடங்காக நாங்கள் சம்பாரித்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து வச்சுருக்கோம். ஆனால் எங்களோட சொத்தப்புறம் பிடுங்கிட்டு உழைக்காமல் அவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருந்துட்டு பரவாயில்ல. என் தம்பி பிள்ளைய சாப்பிட்டு போகுது, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த பொண்ணு பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவன் ஏற்று பேசாமல் இருந்தான் பார்த்தீங்களா, அவள் பொண்டாட்டி அடக்காம. எனக்கு அதில் மனசு உடஞ்சி போச்சு, விட்டு போயிடுச்சுக்கா. எனக்கு இனிமே வேணாக்கா, சொன்னால் கேளுக்கா தயவு செஞ்சு. கோமு, என்ன கோமு இப்படி பேசுகிற? பாவம் கோமு, அவனையாவது பாரு, அவன் பிள்ளைகளை மட்டுமாவது பாரு. நீ அவளை கூட பார்க்க வேண்டாம். இப்போ நான் என்ன அவளுக்காகவா வீட்டுக்கு போகிறேன் வரேன் சொல்லு? இல்லை அவன் வந்து வரானே, எங்கன்னா அந்த பொண்ணு வந்திருக்கா. நம்ம தம்பியை நம்ம விட்டு கொடுக்கூடாது கோமு அந்த பொண்ணுக்காக. அக்கா, நான் திரும்ப அதுதான் சொல்கிறேன். எனக்கு வந்து அவள் பிள்ளைய மேலேயும் அவன் மேலேயும் எனக்கு பாசம் இருக்குது. எனக்கு அந்த பிள்ளைகளை பார்க்க முடியலன்ற வருத்தம் எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சரியா, உங்கள்கிட்ட நான் காமிச்சிக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு அவங்க ஏற்படுத்திட்டு போன காயம் அதை விட அதிகமாக இருக்குக்கா. அதனால் கண்டிப்பாக என்னால் வந்து அவனை மன்னிச்சுலாம் ஏற்றுக்கவே முடியாது. இன்னுமே இதை பற்றி பேசுகிறேன்னா எனக்கு ஃபோன் பண்ணாத, தயவு செஞ்சு ஃபோனை வச்சிரு. ஏய் கோமு கட் பண்ணிடுற. என்ன அத்தாச்சி, என்னாச்சு? எதுக்கு நீங்கள் அத்தாச்சி மேலே கோவப்பட்டு இப்படி சோகமாக உட்காந்துருக்குறீங்க? என்ன மச்சான் கால் பண்ணாரா என்ன? ஆமாம் வளராக்கு, நேற்று ஏதோ கால் பண்ணி ரொம்ப அழுதானா, வருத்தப்பட்டானா. நான் என்னதான் அக்கா கிட்ட அவன் மேலே கோபமாக இருக்க மாதிரி நான் சொன்னாலும் எனக்கு அவனை பார்க்கணும், அவன் பிள்ளைகளை பார்க்கணும்னு எனக்கும் ரொம்ப நாள் ஆசையாக தாண்டி இருக்குது. இந்த ஃபோட்டோவில் கூட பார்க்க எனக்கு ஆனால் மனசு வர மாட்டேங்குதுடி. ஆனால் அவன் அழுதான்னு அக்கா சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ராக்கு. அக்கா, ஏன்க்கா அப்படி வருத்தப்பட்டு இருக்கிய? உங்களுக்கு ஆசையாக இருக்குன்னா வர சொல்ல வேண்டியதானே உங்கள் தம்பியை, இல்லை நீங்கள் போய் பார்க்க வேண்டியதானேக்கா அவங்க தம்பி பிள்ளைகளை? இல்லை சாந்தி, உனக்கு தெரியாது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ அவமானம். இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோன்னா சும்மா கிடையாது. அவ்வளோ அசிங்கம் அவமானம் எல்லாமே பார்த்துட்டு தான் நாங்கள் இப்போ வந்து ஓரளவு நல்லா இருக்கிறோம். இதுக்கெல்லாம் யார் காரணம் சாந்தி சொல்லு? அவன் காரணம் இல்லை தான், நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்க பொண்டாட்டி தானே காரணம். அவன் பொண்டாட்டி பேசும்போது அவன் ஒரு வார்த்தை கூட பேசலை சாந்தி. என் மனசு எவ்வளோ சுக்குனராக உடஞ்சி போயிருக்கோம். என்னால் அதெல்லாம் மறக்க முடியல சாந்தி. நான் என்ன பண்ணுறது, நீயே சொல்லு. அக்கா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுதுக்கா. ஆனால் என்ன தான் ஆனாலும் ரத்த பாசம் இல்லாமல் போயிருமா? ரத்த பந்தம் சொல்லுங்கள். நீங்கள் அவருக்கு அக்கா இல்லைன்னா ஆயிருமா, இல்லை அவர் தான் உங்களுக்கு தம்பி இல்லைன்னா ஆயிருமா? இன்னும் நம்ம பழசையும் நினச்சிக்கிட்டு ஏக்கா மனசை போட்டு கஷ்டப்படுத்திட்டு நீங்களும் கஷ்டப்படுத்திட்டு அப்புறம் அங்கே அந்த பையன் அவரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். நீங்கள் ஒன்றா சேர்ந்து பேசுங்கக்கா. அந்த பொண்ணுக்கு அதுதான் பெரிய பதிலடியே. ஆமா அத்தாச்சி, சாந்தி அக்கா சொல்றது கரெக்டு. நீங்க அந்த பொண்ணுக்காக பார்த்துட்டு மச்சானை கஷ்டப்படுத்தாதீங்க அத்தாச்சி. அவர்கிட்ட பேசுங்க, அவர் தான் உங்களை பார்க்க வரேன் பேசுறேன்னு சொல்றாருல்ல, பாருங்க பேசுங்க. பாவம் தானே அவரும். நீங்களும் இப்படி உள்ள கஷ்டத்தை வச்சுட்டு வெளில சிரிச்சிட்டு இருக்கீங்க. எதுக்கு அத்தாச்சி இந்த வேலை? நீங்கள் சொல்கிறது என்னமோ சரிதாராக்கு. அவள் பண்ண தப்புக்கு என் தம்பியை நாங்கள் பழி வாங்கக்கூடாது. என் தம்பியை நாங்கள் எப்படி வளர்த்தோம் தெரியுமா ராக்கு? ஒரு அம்மாவாக இருந்து நான் வளர்த்தேராக்கு அவனை. எங்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்தவராக்கு அவனை அப்படி வளர்த்தோம். இப்போ அவன் கூட இத்தனை வருஷம் நாங்கள் பேசாமல் இருக்கிறதே அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கடைசியாக அவனை எப்போ பார்த்தது தெரியுமா ராக்கு? அவன் பையனுக்கு 5 வயசு 6 வயசு இருக்கும்போது பார்த்தேராக்கு. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை ராக்கு அவனை. அப்புறம் என்னக்கா, அதான் அவர் பார்க்க வரேன்னு சொல்லி அத்தாச்சி சொல்றாங்கல்ல, வர சொல்லி சொல்லுங்க, உங்களை வந்து பார்க்கட்டும் அவரு. பாப்பா ராக்கு, அவர்கிட்ட நான் பேசிட்டு என்ன ஏதுன்னு சொல்கிற ராக்கு. இப்போதைக்கு வேணான்னு தான் எனக்கும் தோணுது. போட்டு ராக்கு கொஞ்ச நாள். சரி அத்தாச்சி, சொல்றது சொல்லியாச்சு, அப்புறம் உங்க இஷ்டம், என்னன்னு யோசிச்சு முடிவெடுங்க. சரி ராக்கு. என்னப்பா எல்லாரும் ஓட்டிங்க்கு ரெடியா இருக்கீங்களா? வெளில நிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கேக்குதா? நீங்களும் ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? மேடம், அப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல மேடம்? எஸ் சார், ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். அப்படியே ஒவ்வொருத்தலாம் வந்து ஓட் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. வித்யா அண்ட் ஸ்ரேயா, கம் ஃபார்வர்ட்மா. எஸ் சார். நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஓட் போட்டு ஸ்டார்ட் பண்ணி வைங்க. அடுத்த ஸ்டூடெண்ட் போடுவாங்க அடுத்தடுத்து. ஓகேவாமா? ஓகே சார். எஸ் சார், ஓட் பண்ணிட்டோம் சார். ஓகே சூப்பர். அப்படியே எல்லாரும் வெளில வந்துருங்க. ஒவ்வொருத்தலாம் வந்து ஓட் பண்ண ஸ்டார்ட் பண்ணட்டும். அப்புறம் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், யாரும் சீட் பண்ணக்கூடாது. சீட் பண்ணால் அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நேர்மையாக ஓட் பண்ணுங்க. எல்லாரும் வரிசையாக வந்து ஓட் பண்ணுங்க. கௌதம், ஸ்டூடெண்ட்ல நீ ஓட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண, அடுத்து ஷாம் ஓட் பண்ணிட்டு அப்படியே வரிசையா எல்லாருமே ஓட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே சார். சரி ஸ்டூடெண்ட், நம்ம வெளில போகலாம். ஷாம் ஓட் பண்ணிட்டு வெளில வரட்டும். வாங்க சார். நான் ஓட் போட்டாச்சு சார். ஓகே கௌதம், நெக்ஸ்ட் ஷாம் நீ போப்பா. எஸ் சார்.
அப்புறம் அவன் வந்ததுக்கப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்டும் லைனாக ஓட் பண்ண சொல்லுங்கள். இங்கேருந்து ஒரு சார் வந்து கைட் பண்ணுவார். ஓகேவா? நாங்கள் கிளம்புறோம். அப்புறம் ஓட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வரோம். கௌதம், எந்த ப்ராப்ளம் வராமல் நீ பார்த்துக்கோ. ஷுவர் சார். மேம் போகலாம் வாங்க. ஓய் வித்யா, சிரிச்சிட்டே இரு. எதுக்கு உருன்னு இருக்க? இல்லடா கொஞ்சம் பயமா இருக்காதா? எதுக்கு பயம் வித்யா? நாங்களாம் இருக்கோம்ல, அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் ஆகாமல் நல்லபடியாக நீ ஜெயிப்ப. ஓகேவா? இப்போ நீ எந்த டென்ஷனும் இல்லாமல் இரு. ஷாம் வந்தோன்னு நம்ம கேன்டீன் போயிடலாம். ஓகேவா? ஆமா, எல்லாரும் ஓட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கேன்டீன் போயிடலாம். சரி ஓகே அண்ணா. நெக்ஸ்ட் நீங்கள் போய் ஓட் பண்ணிட்டு வாங்க. ஏதோ மச்சான் வந்துட்டான். சரி நான் போகிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே முன்னாடி யாரும் நிற்கக்கூடாதுன்னு சார் சொல்லிட்டாங்க. வெளில இருந்து எல்லாரும் ஓட் பண்ணட்டும். ஓட் பண்ணவங்க கேன்டீன் நம்ம வெளில போக சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வெளில நிற்போம். அவங்க எல்லோரும் வந்ததுக்கப்புறம் நம்ம கேன்டீன் போயிடலாம். ஓகேவா? ஓகே ஷாம், நம்ம வெளில நிற்போம் வாங்க. எல்லோரும் நல்லபடியாக ஓட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஓட்டிங் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணிட்டு வின்னர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கார்த்திகை கொஞ்சம் கவனிச்சிட்டே இருக்கணும். இல்லைன்னா அவன் கண்டிப்பாக நம்மளை ஏமாற்றிடுவான். கரெக்ட் இவன் சொல்கிறது. அவனை யாரனா பார்த்துட்டே இருக்கணும். இல்லைன்னா கண்ணில் மண்ணை தூவிட்டு ஓட்டிங்கில் எதுனா பிரார்த்தனை பண்ணிடுவான், ஃப்ராடுக்காரனாகி. எனக்கும் அதான் பயமாக இருக்குது. சரி ஓகே, என்ன தான் மேம் வந்துட்டு பாக்ஸ் பக்கத்தில் இருக்க சொல்லியிருக்காங்க எல்லோரும் ஓட் பண்ணதுக்கப்புறம். ஸோ நான் போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். நீங்கள் எல்லோரும் உட்காந்துருங்க. என்ன? நீ எங்கேயும் போவேண்ணா, நீ என் கூடயே இரு தயவு செஞ்சு. நான் உன் கூட தாம்மா இருக்கேன். நீ ஒன்றும் பயப்படாத. ஓகேவா? பட் இப்போ கார்த்தியை கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது. இல்லைன்னா அவன் கமலி சொல்கிற மாதிரி ஏதாவது பிரார்த்தனை பண்ணிடுவான். ஸோ நான் அங்கே பார்க்குறேம்மா. அதுதானே இம்பார்ட்டன்ட். நான் முடிச்சுட்டு சீக்கிரம் வரேன். நீங்கள் எல்லோரும் உட்காந்து எதுனா சாப்பிட்டுருங்க, இல்லை பேசிட்டுருங்க. வந்துடுறேன். ஓகேவா? வித்யா, அவன் சொல்கிறது தான் கரெக்டு. நாங்கள்லாம் இருக்கோம்ல, அவன் போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கட்டும். அப்புறமா முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு கால் பண்ணிட்டு நம்ம எல்லோரும் போகலாம். ஓகேவா? ஓகேடா வினய். பயப்படாத, நாங்கள் எல்லோரும் இருக்கோம்ல. நான் போயிட்டு வந்துடுறேன். சரிடா, பார்த்து ஏதாவது ப்ராப்ளம்னா கால் பண்ணு. ஓகேவா? சரிம்மா. ஆமாடா, ஏதாவது ப்ராப்ளம்னா கால் பண்ணு, நாங்கள் உடனே வந்துடுறோம். கண்டிப்பாக சீனியர். சரி பார்த்துக்கோங்க இவ்வளோ, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகேடா. ஏய் பயப்படாதடி, அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் எலெக்ஷன் இன்னைக்கு நல்லபடியாக முடியும். ஓகேவா? ஓகே கமலி. சரி ஓகே, என் தங்கச்சியை கூல் படுத்தலாம் வாங்க. ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம். குடிக்கலாமே வாங்க. டேய் கார்த்திக், என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இன்னைக்கு நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஐ மீன் நான் தான் ஜெயிக்கிறேன். என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் அது எனக்கு தெரியாது கார்த்திக். நான் தான் ஜெயிக்கணும், பார்த்துக்கோ. ஏய் நீ ஒன்றும் கவலைப்படாத ஸ்ரேயா, நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஓகேவா? கான்ஃபிடென்ட்டாக இரு. டேய் எப்படி உங்களுக்கு இந்த கான்ஃபிடென்ட் வருது? அவங்க பக்கம் தாண்டா பாதி ஸ்டூடெண்ட் இருக்காங்க. நீ எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? கண்டிப்பாக ஓட் பண்ணாமல் ஓட் கவுண்ட் பண்ணாமே நான் சொல்கிறேன், அவங்க தாண்டா ஜெயிப்பாங்க. தேவையில்லாமல் ஏன்டா அப்படி பண்ணி தொலைகிறீங்க? நீ வாயை மூடிடுறீங்கன்னு வச்சுக்கோ, பல்லாருன்னு கன்னத்தில் அரவிடும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம சீட்டிங் பண்ணியாது நம்ம தான் ஜெயிக்கிறோம். என்னது சீட்டிங் பண்ண போறீங்களா? இங்க பாருங்க, சீட்டிங் பண்ணா மொத்தமா அப்படியே சேர்ந்து சஸ்பெண்ட் ஆகி வீட்டில் இருக்க வேண்டியதுதான். தேவையில்லாத வேலைலாம் பண்ணாதீங்கடா. ஒழுங்கா அப்படி புலம்புனதுக்கு ஓட் கேட்டிருந்தா கூட ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு ஓட் பண்ணியிருப்பாங்கடா. நீங்கள் கிரிமினலாக யோசிக்கிறேன்னு பிளான் போட்டு ஓட் கேட்கவும் நீங்கள் போகாமல் இப்படியே இருந்தா அப்புறம் எவன் தான் நமக்கு ஓட் போடுவான்? நீங்கள் இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டே இருங்க. என்னையெல்லாம் கூட்டு சேர்க்காதீங்க சொல்லிட்டேன். இங்க பாரு, நீ வரலன்னா வாயை மூடிட்டு போயிரு. எதுலயும் எங்களோட சேராத, நாங்க பாத்துக்கிறோம். நாங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்ரேயாவை ஜெயிக்க வைக்கிறோம். நீ வர்றதுன்னா வா, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு. ஆமா மச்சான், நீ சொல்றதுதான் கரெக்ட். எப்ப பார்த்தாலும் தர்த்தனையை முடிச்சா பேசிட்டு இருக்கா. நீ வரலன்னா கிளம்பி, நாங்க போய் பாத்துக்கிறோம். வா மச்சான், நம்ம ஏதாவது பண்ணி நம்ம ஸ்ரேயாவை ஜெயிக்க வைக்கலாம். இந்த மூதேவி வாங்கிக்கு ஒரு பப்ஸு காஃபி அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ்க்கா என்னெல்லாம் பேசுது? எட்டி மிச்சம் கண்ணாடி உடச்சி வெளில போய் விழுந்துரு. வாயை மூடிட்டு நெல்லு சொல்லிட்டேன். இங்க பாருடி, நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, நான் ஜெயிக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? சொல்லு ஸ்ரேயா, நீ ஜெயிக்கணுன்ற ஆசை இல்லை எனக்கு நிறைய இருக்கு. பட் அதுக்கான எஃபர்ட் நம்ம போடவே இல்லை. போட்டிருந்தா கண்டிப்பா நம்ம தான் ஜெயிச்சிருப்போம் ஸ்ரேயா. அதை போடாம நம்ம அடுத்தவங்களை எப்படி கவுக்கணும்னு பார்த்துட்டே இருந்தோமே தவிர நம்ம எப்படி ஜெயிக்கணும்னு யோசிக்கல. அதை தான் ஏன் நீங்க பண்ணாம தேவையில்லாத வேலை பண்ணிட்டீங்கன்னு கேட்குறேன். உனக்கு புரியுதா இல்லையா ஸ்ரேயா? நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தாண்டி. நம்ம தப்பு தான் பண்ணிட்டோம். பட் இப்போதைக்கு இருக்கிற சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிரார்த்தனை பண்ணியாவது நம்ம ஜெயிச்சானே ஆகணும். இல்லைன்னா அவங்க கையில அந்த ஜிஎஸ்ன்ற பொறுப்பு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம எல்லாருமே டம்மி ஆயிடுவோம். அதனால தான்டி அவங்களோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணடி நீயும், ப்ளீஸ் டி. சரி என்னமோ சொல்றீங்க, சரி என்ன பண்ண சொல்லுங்க. நீ ஒன்றும் பண்ண வேணாம், பிளான் என்கிட்ட இருக்கு. நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். ஓகேவா? என்னடா பிளான் இருக்கு உங்ககிட்ட? அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன். நீங்க எதுலையும் தலையிட வேணாம். ஓகேவா? எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அது என்னோட முடியட்டும். இப்போ பாக்ஸ் பக்கத்துல யாருன்னா நிக்க சொல்லியிருக்காங்கல்ல, நீ என்ன தானே சொல்லியிருக்க. ஸோ நான் போய் நிக்கிறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்றத நான் பக்காவா பிளான் பண்ணி நான் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரிடா, கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் மாட்டிக்க போறேன். அதெல்லாம் பார்த்துக்கலாம்டி. டே பிரியங்க், வா போலாம். வா மச்சான். இவனுங்க என்னடி பண்ண போறானுங்க எனக்கும் தெரியலையேடி.
என்ன பண்ணுறானுங்களோ தெரில, ஆனால் மாட்டிக்கிட்டு வாங்கி சஸ்பெண்ட் ஆகாமல் இருந்தால் சரி தான். சரி வாடி நம்மளும் போ. என்னடா என்ன லுக்கு? உன்னோட பாக்ஸை பார்த்துக்கோ, இந்த பாக்ஸை நீ பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, நாங்கள் பார்த்துக்குறோம் என்ன? டேய் ஏன் கண்ணு நான் எங்க வேணா பார்ப்பேன், உனக்கு என்னடா? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ எந்த கருமத்தை வேணா பாடுற, ஐ டோன்ட் கேர். பட் என்னோட பாக்ஸை நீ பார்க்காத. உங்களோட பாக்ஸை பார்த்தாலும் சரி, இல்லை செவத்தை பார்த்தாலும் சரி, ஓகேவா? ஆஹா ரொம்ப ஓவர் ஆடாதீங்கடா. பரவாயில்ல, எங்களுக்கு ஆட தெரியுது, நாங்கள் ஆடுறோம். உனக்கு ஆட தெரியலனா ஓரமாக உட்காந்து வேடிக்கை பாடுறா, போடா. இருங்கடா, நீங்க ஜெயிக்கிறன்ற மமத்தில் தானே ஆடிட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். வெயிட் அண்ட் சீடா ஷாமே. பைத்திய மாதிரி என்ன உனக்குள்ளே நீ பேசிட்டு இருக்க? கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? மென்டலா? ஆமாடா மென்டல் தான். பார்த்துட்டே இரு யாரு மென்டல் ஆகிறாங்க கடைசியிலேன்னு, ஓகேவா? ஏ சிவ, உன்ட்டெலாம் பேசிட்டு இருந்தேன்னா என் டைம் தான் வேஸ்ட். ஷாம், யாரா நீ? மஞ்ச மண்டை, இது என்னடா மண்டை? அது ஃபேஷன்டா, கலரிங், அதெல்லாம் தெரியாது உனக்கு. சரி, நீ என்ன எங்கள் டிபார்ட்மெண்ட்டா? ஓட் பண்ண வந்தியா? எல்லாருமே ஓட்டிங் டைம்லாம் முடிஞ்சிருச்சு, இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? நான் ஒன்றும் ஓட் பண்ணவில்ல, உன்னைய கம்ப்யூட்டர் சார் கூப்பிட்டாரு, அதனால தான் வந்தேன் சொல்கிறதுக்கு. எனது கம்ப்யூட்டர் சார் கூப்பிட்டாரா? ஃபர்ஸ்ட் யாரை நீ? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நீ இந்த டிபார்ட்மெண்ட்டா? இல்லை இல்லை, நான் இந்த டிபார்ட்மெண்ட் இல்லை, நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். சரி, மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உனக்கு என்ன வேலை? எங்கள் சார் எப்படி உனக்கு தெரியும்? ஏய் என்ன 1000 கேள்வி கேட்குற? எனக்கு எல்லாருமே தெரியும். நான் அந்த பக்கமாக போனேன், உனக்கு ஷாம தெரியுமான்னு கேட்டாங்க. எனக்கு உனக்கு தெரியும்னு சொன்னேன். சரி வர சொல்லிட்டு போப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு வந்தேன். இதெல்லாம் அந்த சார்கிட்ட போய் கேளு, என்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஆஹா, நீ சொல்கிறது எனக்கு என்னமோ நம்புற மாதிரி இல்லையே. நம்மள என்ன போய் கம்ப்யூட்டர் சார்ட்டே கேளு என்ன. யார் வேணா என்னை கூப்பிட்டுட்டோம், நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். நான் பாக்ஸுக்கு ப்ரொடக்ட் கொடுத்துட்டு இருக்கேன், என்ன நீ போய் சார்கிட்ட சொல்லிடு. அவர் ஓகே சொல்லுவார், போ. ஏய் அவர் சொல்லி தான் அனுப்பிச்சாரு ஷாம். அவன் பாக்ஸ்கிட்ட தான் நிற்பான், பாக்ஸை லாக் பண்ணி அவன்கிட்ட வச்சுக்க சொல்லு, அதை எடுத்துக்கிட்டு வர சொல்லு அப்படின்னு தான் சொன்னார். இவ்வளோ தெளிவாக ஒரு சார் சொன்னாரா? ஆமாம், நான் போய் சொல்கிறேன். நீ என்ன உன்னை பாக்ஸை பூட்டிட்டு தானே போக சொல்கிறேன், நான் பூட்டாமல் உன்னை போக சொல்கிறேன். அந்த கீ உங்ககிட்ட தானே இருக்கும், ஸோ பூட்டிட்டு எடுத்துகிட்டு போ. சரி ஓகே, கம்ப்யூட்டர் சார் கூப்பிட்றாருன்னு சொல்கிறான். சரி, நம்ம என்ன லாக் பண்ணிட்டு தானே போக போகிறோம், லாக் பண்ணால் என்ன பண்ண முடியும்? சரி ஓகே, நம்ம கிளம்புவோம். வழி விடுறா மஞ்ச பண்டை. டேய் சூப்பர்ரா, நான் சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன். ஓகே ஓகே, நீ பாரு, அவன் வரானே நான் வெளில இருந்து பார்த்துக்கலாம், ஓகேவா? ஓகே ஓகேடா. சரி, கீ எப்படி உனக்கு? அவன் தான் எடுத்துகிட்டு போயிட்டானே, நீ எப்படி ஓப்பன் பண்ணி எடுப்ப? டேய் அதெல்லாம் ஸ்பேர் கீ, நான் ஸ்டாஃப் ரூம்லேருந்து யாருக்கும் தெரியாமல் சுட்டுட்டு வந்துட்டேன்டா. என்கிட்ட தான் இருக்கு, இந்த பாரு என்கிட்ட தான் இருக்கு. இதை வச்சு எப்படின்னா எடுத்துடுறேன். நீ வரான மட்டும் பாரு. அப்படி வந்தான்னா எனக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுத்து நீ அங்கேருந்து கிளம்பி ஓடிடு, ஓகேவா? ஏய் சூப்பரா கார்த்திக். சரி ஓகே, நான் போகிறேன். நான் வந்தான்னா உனக்கு சிக்னல் கொடுக்குறேன், ஓகேவா? நீ பாரு. ஷாம், நாங்கள் வின் பண்ணுறத இனிமேல் யாராலையும் தடுக்க முடியாது. உங்கள்லேருந்து பாதி பேப்பரை நான் எடுத்து ஒழிச்சு வைக்க போகிறேன். ஓட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் தான் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பேப்பர்லாம் எரிச்சிருவேன். ஹே வித்யா, நான் உன் மேலே எவ்வளோ உயிராக இருந்தேன். ஆனால் நீ அந்த ஷாமை லவ் பண்ணிட்டு என்கிட்ட மறைச்சிட்டு இருந்திருக்க. அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இப்போ உன்னை பழி வாங்குறேன். இது ஸ்ரேயா ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உன்னை பழி வாங்கவும் தான் நான் அது பண்ணுறேன். இனிமேல் ஸ்ரேயா ஜெயிக்கிறதுக்கு யாராலையும் தடுக்க முடியாது. இதுலேருந்து 30 ஓட்ஸ் நான் எடுத்துட்டேன். நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். வித்யா, நீ இன்னும் டென்ஷனாக தான் இருக்கியா? இரு, இந்நேரம் ஆல்மோஸ்ட் ஓட்டிங்லாம் முடிஞ்சிருக்கும், கவுண்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு. ஏன் இப்படி ஒரு மாதிரி படபடன்னு இருக்க? டேய் என்னோட டென்ஷன் எனக்குடா. எனக்கு ஒரு பக்கம் நம்ம ஜெயிப்போமா இல்லையான்றது, இன்னொரு பக்கம் ஷாம் வேற தனியாக போயிருக்கானா, எனக்கு அது வேற ஒரு மாதிரி பயமாக இருக்குடா. அதனால தான்டா. அதெல்லாம் ஒன்றும் டென்ஷன் ஆகாத, நீ ஃப்ரீயாக விடு, ஓகேவா? கூல். சரிண்ணா. அந்த கார்த்திகை ஆனால் நம்பக்கூடாது, அது சரியான ஃப்ராடுக்காரன் ஆகி எதனா பண்ணிடும். அதனால தான் ஷாம் கூட அங்கேயே நிற்கிறான். கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். சரி ஓகே, நீங்கள் பேசிட்டு இருங்க. ஷாம் மட்டும் தனியாக இருப்பான், நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் ஒரு ரவுண்டு, ஓகேவா? ஏண்ணா நீங்களும் போகிறீங்க? இருங்க. இல்லைம்மா, அவன் மட்டும் தனியாக இருப்பான்ல, ஸோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்க, இருங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், அப்புறமா வாங்க. ஏன் சீனியர், உங்கள் அத்தை பையனை சொல்ல உங்களுக்கு கோவம் வந்துருச்சா? அதனால தான் போகிறீங்களா? அட நீ வேறம்மா, நான் இதை விட அவனை கழுவி ஊற்றுவேன். அதனாலலாம் எனக்கு கவலை இல்லை. ஓட்டிங்கில் இந்த ப்ராப்ளம் நடந்துக்கூடாது, அந்த டென்ஷன் தான். இருங்க, நான் வந்துடுறேன். சரிங்கண்ணா, நீங்கள் போயிட்டு வாங்க. சரிடாம்மா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நான் வந்துடுறேன். ஓகேண்ணா. வினய் பார்த்துக்கோ. சீனியர் நானும் வரேன், இருங்க.
வேணாம் சீனியர், நானும் ஷாமும் அங்கே இருக்கோம்ல, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீ உங்களை பார்த்துக்கோ, ஓகேவா? சரி சீனியர். அப்பா முருகா, சீக்கிரம் ஓட்டிங் முடிஞ்சு இந்த எலெக்ஷன் முடிஞ்சு வின்னர் அனௌன்ஸ் பண்ணணும். எனக்கு அது வரைக்கும் என்னோட ஹார்ட் படப்படன்னு அடிச்சுட்டே இருக்கும் போல இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. வித்யா, உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன்ல, இந்த மாதிரி நர்வஸ் ஆகாத, டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் ஃப்ரீயாக விடு. நாங்களாம் இருக்கோம்ல, கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு வித்யா, ப்ளீஸ். டேய், அவளையும் திட்டுற? அவள் டென்ஷன் அவளுக்கு. ஏய், திட்டல கமலி, அவள் அதே போட்டு மைண்டில் யோசிச்சுட்டே இருக்கா, அதனால தான் சொல்கிறேன். சரி விடுடா. சரி சரி, சாரி, நான் இனிமே அதை பற்றி பேசலை. குட் கேர்லாக இரு, அமைதியாக கொஞ்சம் நேரம். எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? வாங்க, ஓட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மேம் எல்லாரையும் கூட்டு வர சொன்னாங்க. டே மாப்பிள்ள, வந்துட்டியாடா? நீ இல்லாமல் உன் ஆள் புலம்பி தள்ளிட்டாடா. சரி, ஓட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா? சரி, நம்ம போகலாமாடா? என்னது புலம்பிட்டு இருந்தாளா? வித்யா, நான் சொல்லிட்டு தானே போனேன் எதுக்கும் டென்ஷன் ஆகாதுன்னு. அதெல்லாம் நல்லபடியாக எல்லாரும் ஓட் பண்ணிட்டாங்க. பாக்ஸையும் எடுத்துகிட்டு பிரின்ஸிபல் ரூமுக்கு போயாச்சு. நம்ம எல்லாரும் போயிட்டு வெளில வெயிட் பண்ணலாம் ரிசல்ட்டுக்காக. ஒரு 1/2 hour இல்லை ஒரு 15 minutes ஆகும் நாங்கள் கவுண்ட் பண்ணுறதுக்கு. ஆமாம், இது என்ன பெரிய எலெக்ஷனா அவ்வளோ ஓட் வர்றதுக்கு? நம்மளோட டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்து 240 நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆனால் இன்னைக்கு வந்துட்டதாக தான் சொன்னாங்க. எல்லா அட்டண்டன்ஸுமே ஃபுல்லுன்னு தான் சொன்னாங்க. ஸோ எல்லாருமே ஓட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 240 ஓட்டு. அதை இவளுக்கும் அவளுக்கும் பிரிச்சுன்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 10 minutes ரொம்ப அதிகம் தான்டா. சரி ஓகே ஷாம், உங்ககிட்ட கார்த்திக் எதுவும் ப்ராப்ளம் பண்ணல? எதுவும் சண்டே எதுவும் போட்டுக்கல? ஏய், எந்த ப்ராப்ளமும் இல்லடி, எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸ்மூத்திங்காக. ஓகேவா? இப்போது பாக்ஸையும் எடுத்துகிட்டு பிரின்ஸிபல் ரூமுக்கு போயாச்சு. இதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? ஸோ அதனால தான் உங்களை கூப்பிடலான்னு சொல்லிட்டு வந்தேன். சரி, எங்கே சீனியர் இருக்கானா? டேய், உன்னை பார்க்க தானடா வந்தாரு. நீ மட்டும் தனியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே வரலையா? அங்கெல்லாம் வரலையே, அவர் எங்கே போனார்? சரி, வேற ஏதாவது வேலையாக போயிருப்பாரு. வந்துருவாரு, அவர் கால் பண்ணி சொல்லுங்க. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். நான் கால் பண்ணி சொல்லிக்கிறேன், நீங்கள் வாங்க. போகலாம்டா.